சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆம், நம்ம ஒரு வேலைக்கு முதல்ல ஜாயின் பண்ணதும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம முதலீடு செய்யணுன்றது எல்லாருக்குமான ஒரு கோல். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடு வாங்கினதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இஎம்ஐ லோன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காரணத்தினால நம்மளோட முதலீடை வந்து தள்ளி போடுறோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த முதலீடை தள்ளி போடுறதுக்கான என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது? ரொம்ப முக்கியமாக குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான கார்பஸ், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் குறைவான கார்பஸ். எப்படி இது மாறுது? நீங்கள் உங்களோட முதலீடை தள்ளி போகிறதுனால என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது? இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் ட்ரைனிங் செஷன் நடக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் டைம் டு டைம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பேர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்னா மணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 25 வயசில் அவரோட முதலீடை ஸ்டார்ட் பண்ணுறார். செந்தில்ன்றவர் 35 வயசில் அவரோட முதலீடை ஸ்டார்ட் பண்ணுறார். 25 வயசில் வந்து கண்டிப்பாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது 25 வயசில் பெரிய அளவுக்கு சம்பளம் கிடைக்காது, ரொம்ப குறைவான சம்பளம் தான் இருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா 5000 ரூபா அவரோட மாதம் சம்பளத்தில் இருந்து எஸ்ஐபியாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணுறாரு. இது என்ன பண்ணார்னா 35 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 5000 ரூபா மாதம் 35 வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணும்போது 21 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அவரோட 15% சிஏஜிஆர் அவரோட முதலீடு எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அப்படின்னா 5,70 லட்ச ரூபா. இப்போ இந்த சிஏஜிஆர்ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டுமே கொடுத்துருக்கிறேன். இது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து மாறும், குறையவும் செய்யலாம், அதிகமாகவும் செய்யலாம். இப்போது 2வது செந்தில் என்ன பண்ணுறாருன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸை வந்து காரணமாக வச்சுக்கிட்டு முதலீடை ஸ்டார்ட் பண்ணாமல் 35 வயசில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக 35 வயசில் 15,000 ரூபா முதலீடு பண்ணுறாரு. 25 வயசில் ஸ்டார்ட் பண்ண மணி 5,000 ரூபா தான் பண்ணார். செந்தில் 15,000 ரூபா பண்ணுறாரு, ஆனால் டைம் டிலேவாக பண்ணுறாரு. இப்போ 15,000 ரூபா 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேருக்குமே என்ன கோல் அப்படின்னா 60 வயசில் அவங்க ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணணும். இப்போ 35 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 25 வருஷம் தான் டூரேஷன் இருக்குது. 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது 35 வருஷம் டூரேஷன் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா 35 வயசில் வந்து செந்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது 15,000 ரூபா பே பண்ணுறாரு. அதாவது மணியை விட 3 மடங்கு எஸ்ஐபியை பே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, 2 பேரும் ஒரே ஸ்கீமை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 45 லட்ச ரூபா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். இது என்ன ஆகும் அப்படின்னா 15% அதே சிமிலர் பர்சன்டேஜ் சிஏஜிஆர் போடும்போது 4,13 லட்ச ரூபா. இதுதான் எல்லாருக்குமான ஒரு ஷாக்கிங். 45 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 4,13 லட்சம், 21 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 5,70 லட்சம். எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் வருது? இந்த எஸ்ஐபின்றது மணியை விட டைம் தான் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். 2வது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், 15% ரிட்டர்ன் வருது அப்படின்னா அடுத்த வருஷம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் 1,15,000 ரூபா இருக்கும். 2வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா 1 லட்ச ரூபா அகைன் இன்னொரு 15% ரிட்டர்ன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் 1,15,000 ப்ளஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரோட ரிட்டர்ன் 15,000க்கு 15% ரிட்டர்ன். இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம் பெனிஃபிஷியலாக கொடுக்கும். இன்னொரு பக்கம் மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவான மார்க்கெட் இறங்கும் போதும் மார்க்கெட் கிராஷ் ஆகும் போதும் நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் பண்ணும்போது குறைவான என்ஏவி ப்ரைஸில் நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது ரூபி காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்போது இல்லை 25 வயசு இன்வெஸ்ட் பண்ணவர் வந்து பெனிஃபிஷியல் அதிகமாக இருக்குது. அப்போ 35 வயசுனா இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றதில்ல. நீங்கள் உங்களோட கார், வீடு, அதர் கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு முக்கியம்தான். பட் உங்கள் எஸ்ஐபி அதை விட ரொம்ப முக்கியம். எஸ்ஐபியை நீங்கள் உங்களோட மாத சம்பளத்திலேருந்து இல்லை வருமானத்திலேருந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த கமிட்மெண்ட்ஸை வேணாலும் நம்ம ஆல்டர்னேட்டாக ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ 25 வயசில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப குறைவான சம்பளம் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ண முதல் வேலையோ இல்லை முதல் பிஸ்னஸோ உடனே பெரிய லாபத்தை கொடுத்துறாது, பெரிய வருமானத்தை கொடுத்துறாது. அதனால்
ரொம்ப நீங்கள் ஒரு 10,000 சம்பளம் வாங்கினா கூட 1000 2000 ஸ்டார்ட் பண்ணலாம். 1000 2000 5000 10,000 அது நம்ம சம்பளத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம், 35 வயசில் எனக்கு குறைவாக தான் கிடைக்கும், அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நிறைய வழி இருக்குது. அதாவது இதில் நீங்கள் 35 வயசானாலும் கவலைப்படாமல் உங்களோட எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டெப் அப் எஸ்ஐபியை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப் அப் பண்ணுங்கள். 10% 15% 20% எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ உங்களோட எஸ்ஐபியை அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது 25 இயர்ஸில் மிஸ் பண்ணாலும் 35 இயர்ஸில் உங்களை அதுக்கான கார்பஸை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்மளோட முதலீடை விட நேரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம லாங் டேர்ம் ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுது. ஸோ எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோன்றத விட இப்போ உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.